அதே வேளையில ஆண்டவரே நாங்க எடுத்த முடிவுகள்ல வித்தியாசமா சில வேளையில நடக்கும்போது ஆண்டவரே யோசித்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரியவனா என்னை நீர் உருவாக்குங்க, என்னை நீங்க உருவாக்குங்க, என்னை அப்படி வணைந்து கொள்ளுங்க. உலகத்துக்குள்ள இருக்கும்போது தொழில்ல ஆண்டவரே, பணிகள்ல, ஊழியங்கள்ல ஆண்டவரே, குடும்பத்துல, வருமானங்கள்ல ஆண்டவரே, எதிர்காலங்கள்ல நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்ததோடு மாத்திரல்ல, நல்ல நிதானிச்சு ஒரு ஆவிக்குரியவனாய் செயல்படுவதற்கு என்னை நீர் அப்படி நடத்துங்கப்பா. என்னை ஒரு ஆவிக்குரியவனாய் என்னை நடத்துங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிரோமா? கேளுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இருள்ல கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்புவார். இந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து செயல்படும் போது அது ஒரு தேவனுடைய நடத்துதலா இருக்கும். அதுல நல்ல காரியத்தெல்லாம் ஜெயம் எடுத்துடலாம். ஆண்டவரே, இன்னும் இருளான காரியங்கள்ல உடைய வெளிச்சத்தை அனுப்பி எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நீர் எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து நடத்தும். எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். இனிமே நாங்க எதையும் நாங்க இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இருக்கிற இடத்துல, இருக்கிற ஊர்ல, இருக்கிற குடும்பத்துல, இருக்கிற சபையில ஆண்டவரே, நான் ஒரு ஆவிக்குரியவனா இருப்பதற்கு என்னை நீர் நிரப்போம். எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் நிதானிக்காம செய்ததுனால எத்தனையோ காரியங்கள்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை இழந்து போயிட்டேன். இனிமே நாங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. இனிமே நாங்க ஏமாந்து போயிடக்கூடாது. எல்லாவற்றிலையும் ஆராய்ந்து நிதானித்து செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இந்த மத்தியான வேளையில எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் நிரப்பி தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா.